ஏன்டா அமேசம் பாப்போம் அதான் அப்படி இருக்கீங்க. நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஹெட்ஃபோன் மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, ரிக்டாக்காதீங்க. ஒரு பேபி இந்த எஃப்எஃப் கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்காக தான். தென் நிறைய சுகா ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஓகேவா. சரி, ஹெட்ஃபோன் மஸ்டடா. ஓகே. அண்ட் இது ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன் ஸ்டோரி, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை, ஓகேவா. இது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான், ஓகேவா. ஃபிக்ஷனலாக நம்ம பார்க்குறோம், இவ்வளோதான். ஒரு கேட்குறோம், அதோட முடிச்சுட்டு போயிடுங்களா, ஓகேவா. ஏன்னா இது டிஸ்டர்பாக ஃபீல் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஃபீல் போடுறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை, ஐ திங்க் இது ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அம்மா தப்பு வரக்கூடாது இல்லையா. ஓகே, இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. உங்களுக்கு இந்த எஃப்எஃப் கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா தயவு செய்து சொல்லிடுங்க, நான் இந்த பாட்டோட இதை என் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பெருசாக எதுவும் பேச விரும்பல. தென் நான் வந்துட்டு உங்களை இதில் பேபிகள், லிட்டில் பேபிகள் அப்படின்னு நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறேன், ஓகேவா. மோஸ்ட்லி உங்களை நேம் மொயனா தான் இருக்கும். அண்ட் பேபிகள் சாரி. ஓகே, சரி வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் விட்டுருங்க, வலிக்குது வலிக்குது, நான் அப்படி பார்த்து பொண்ணு இல்லை, ப்ளீஸ் விட்டுருங்க, எனக்கு எனக்கு வலிக்குது வலிக்குது ப்ளீஸ். ஏ பேபிக்கு வெயிட், கிட்டத்தட்ட பேபிக்கு வெயிட், கத்தாதம்மா, இப்போ தாண்டி போகுது, கத்தாத பேபிக்கு, எனக்கு ரொம்ப வலிக்குது ப்ளீஸ் விட்டுருங்க, நான் அப்படி இல்லை, இதெல்லாம் தெரியாம நடந்துருச்சு, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, என்னெல்லாம் வீட்டில் தேடுவாங்க, ப்ளீஸ் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் யார்ட்டையும், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு வலிக்குது. பேபிக்கு வெயிட், ஏன் இப்படி பண்ற, ஜஸ்ட் கால் மீ டாடி. எப்படி இருக்கு ஏண்டி, கொஞ்சம் மட்டும் ஃபீல் பண்ணு, எவ்வளோ பேர் எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க, நீ மட்டும் ஏண்டி ஃபீல் பண்ண மாட்டேற, ஜஸ்ட் ஃபீல் இட், ஜஸ்ட் லைக் தட், அப்படின்னா எனக்கு வலிக்குது வலிக்குது வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. Just last round, baby, last round. Wait. கிட்டத்தட்ட அவ்வளோதான், finish. அவ்வளோதாண்டி, அவ்வளோதான் பேபிக்கு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நீ தூங்க, அவ்வளோதான், அவ்வளோதாண்டி, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களால் எழக்கூட முடியல. பேபிக்கு, லிட்டில் பேபிக்கு, எங்க பாரு பிரின்சஸ், இங்க பாரு, wake up baby girl, wake up அப்படின்ற மாதிரி உங்களை யாரோ உழுக்குறாங்க, நீங்க அப்படியே எந்திரிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது, அவ்வளோதான்டா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன் லிட்டில் பேபிகள் எந்திரி, வேக்கப், ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும்னு தோணலையா உனக்கு, எந்திரிம்மா எந்திரி, டாடி கூப்பிட்றலாம், எந்திரி. நான் உன்னை, நீ எப்படியும் உன்னால் நடக்க முடியாது, நைட்டு ஒரு 4 ரவுண்டுக்கு மேலே போச்சு, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் சேர்ந்து ஷவர் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் ஒர்க் போகணுண்டா, தெரியும்ல உனக்கு எப்படி தெரியும், நீ நேற்று தான் வந்த. சரி வா போகலாம், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு
நீ ரெஸ்ட் எடுப்பியா சாப்பிட்டுட்டு? டாடி ஒர்க்குக்கு போயிட்டு அப்படியே நைட்டோட மிஷினை முடிச்சிட்டு வருவானா? ஓகே, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் தெரியாம வந்துட்டு வீட்டுல என்ன எல்லாருமே தேடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா வலிக்குது, ரொம்ப வலிக்குது எனக்கு இங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்க உங்க ஸ்டொமக் கிட்ட கை வச்சு சொல்றீங்க. இட்ஸ் ஓகே பேபி கேர்ள், இட்ஸ் ஓகே. இல்ல நைட்டு கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டேனா அதான்டா அம்மா, வேற ஒண்ணுமே இல்லை. அம்மா உன்னோட நேம் என்ன? எனக்கு உன்னோட நேம் கூட தெரியாது பேபி கேர்ள். எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு பயமா இருக்கு, அம்மா அப்பா என்ன ரொம்ப தேடுவாங்க. நான் போயிடுறேன், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வலிக்குது. ஹே, எவ்வளவு டைம் சொல்லியிருக்காண்டி உன்ட்ட? இப்ப சொல்லிட்டு தானே இருக்கேன். நான் என்ன உன்ட்ட இப்ப ஆஷாவா நடந்துக்கிட்டேன்? நைட்டு நடந்துக்கிட்டேன், ஏதோ ட்ரக்ஸ் எடுத்துட்டேன் அதனால நடந்துக்கிட்டேன். இப்போ அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன்னா? ஓகே, என்னோட நேம் என்ன இப்ப சொல்றியா இல்ல வக்கிட்டா அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து கைய தூக்குறான். ஒண்ணு இல்ல பேபிக்கா, ஒண்ணு இல்ல தெரியாம பண்ணிட்டேம்மா. அங்க வா எனக்கு பயமா இருக்கு, ஒண்ணு இல்லம்மா, நான் தானே ஒண்ணும் இல்ல. அங்க வா. உன்னோட நேம் என்னடா சொல்லு. இல்ல நான் உன்னை பேபி கேர்ள்னே கூப்பிட்டா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஏன்னு தெரியல. இத்தனை நாள் நான் எந்த பொண்ணுமே என் சரித்திரத்துல தோட்டது கூட இல்லை, ஏன் நிமிந்து கூட பார்த்தது இல்லை. ஆனா உன்னை பார்த்த உன்னை உன் கூட மட்டும்தான் என்னோட லைஃப் லாங் இருக்கணும்னு இருந்துச்சு பேபி கேர்ள். என்னோடது உனது உள்ள மட்டும்தான் போகணும், உன் கூட மட்டும்தான் பண்ணணும். அதே மாதிரிதான் எந்த மட்டும்தான் உள்ள போற மாதிரி இருக்கணும், புரியுதா? நான் விட மாட்டேன்டி உன்ன, நான் அவ்வளவு சீக்கிரம் விடுறதுக்கா? நான் அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வந்துட்டேன். பேர் என்ன பேபிக இப்ப சொல்றியா? இல்ல உனக்கு சோறு தண்ணி இல்லாம பட்னி போடட்டா? கியூட்டா இருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு பேபி கேர்ள் தான். ஓ மை லிட்டில் பேபி கேர்ள். ஐ திங்க் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் ஏஜ் கேப் கூட இருக்கலாம். உன்னோட ஏஜ் என்னம்மா? என்ன படிக்கிற? அதெல்லாம் வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். ஏய் இப்ப சொல்றியா இல்ல? ஒண்ணு இல்ல பயப்படாதம்மா, சொல்லு, நீ சொல்லு. என்ன கேட்டேன்? என்ன படிக்கிறேன்னு தானே கேட்டேன், மற்றபடி எதனா கேட்டேன்னா உன்ன சொல்லுமா. அல்லக்குல்ல என் தொங்கல்ல சொல்றியே, இட்ஸ் ஓகே. அது என்ன பண்ண முடியாது, அவன் கூட இருந்துட்டா, நீ என் கூட இருந்துட்டா. உனக்கு ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப பிளேட் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். பேபி வா, ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு போவோம், டைம் ஆகுதுடா வா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே தூக்கிட்டு அவன் நடந்து போறான். நீங்க அப்படியே இல்லை நான் வீட்டுக்கு போறேன்னு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு இங்க இருக்கவே வேணாம் ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அப்பாலாம் என்ன ரொம்ப தேடுவாங்க, அவங்களுக்கு நல்லனா அவங்க ரொம்ப தேடுவாங்கல்ல, ப்ளீஸ் நான் போறேனே. இன்னொரு தாட்டி உன் வாயில போறேன்னு வந்ததுன்னு வச்சுக்க, அவ்வளோதான் என் கோவத்தை கலப்பாதடி. புரிஞ்சுதா? நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்வீட்டா
பேபி கேர்ள் மாதிரி எனக்கு இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு நல்லது என்ன புரியுதா? வா அப்படின்ற மாதிரி அவன் கோவமா சொல்றான். உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, அப்படியே அமைதியாயிருங்க, உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அப்படியே பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களை கேரி பண்ண மாதிரி அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. 2 பேரும் சேர்ந்தே உங்களுக்கு ப்ரஷ் பண்ணி கூட விடுறான். இப்போ கொஞ்ச நேரம் நீங்க உங்களை உள்ள விட்டுட்டு வெளியே வரான். நீ ரெஸ்ட் ரூம் வேணா போயிட்டு வா அப்படின்னுட்டு நீங்க கொஞ்ச நேரத்துல ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரீங்க. உங்களால நடக்கவே முடியல. நீங்க அப்படியே நாக் பண்றீங்க டோரை. அவன் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை அப்படியே கேரி பண்ணிட்டு வந்து அப்படியே பெட்ல உங்களை பிளேஸ் பண்றான். நீங்க இன்னும் வரைக்குமே எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே போடல, அவனுமே போடல. அவன் டக்குன்னு வாஷ்ரூம் கிட்ட போறான். அவனோட ட்ரெஸ் எடுத்துட்டு கடைன்னு அவன் போட்டுட்டு இருக்கான். நீங்க அமைதியா அப்படியே பெட்ஷீட்டை இழுத்து உங்க செஸ்ட் வரைக்கும் அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. நீங்க ஆனா வாயை எதுவுமே திறக்கல, வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அப்படியே ரொம்ப அழுதுட்டே இருக்கீங்க. ஏண்டி அழுதுட்டே இருக்க? என்ன பண்ண உன்ன? நானா கண்ட கூட பத்துட்டு வரணும் கூட மட்டும் தானே இருந்தேன். மாதிரி பண்ணி தானே வச்சுக்கோ பேபிக்கு. அவ்வளவுதான், எனக்கு ஒருத்து கடாச்சிட்டு போயிட்டே இருந்துருவேன், பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு வாட்டர் கிட்ட இருந்து திரும்பி அப்படியே உங்களை திட்டான். உங்களுக்கு நீங்க அப்படியே பயந்துட்டீங்க. அது மூச்சு வரக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படின்ற மாதிரி உங்களை கொஞ்சம் கத்துறான். நீங்க அப்படியே கம்னு உங்க வாங்கிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா கவர் பண்ணிடுறீங்க. உங்க மௌத்த உங்க வாயில இருந்து ஒரு சவுண்ட் கூட வரல. கொஞ்ச நேரம் அவன் ஃபுல்லா ரெடி ஆயிட்டு கடகடன்னு ரெடி ஆயிட்டு வரான். நீங்க அப்படியே அவன் உங்க கிட்ட வரான். வந்துட்டு உங்களை பார்த்துட்டு உங்க ஹெட்ல ஹேண்ட் வச்சுட்டு, பேபிக்க டேடிக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருவேன், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியலடி. என்ன பண்ணியோ தெரியல, இவ்வளோ பெரிய பிசினஸ் மேன், மாஃபியா கிங், பட் உன் காலர்ல எப்படி என்னவோ எனக்கு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து ஐப்ரோஸ் ரைஸ் பண்ண மாதிரி சொல்றான். நீங்க அவன் கண்ணை பாக்குறீங்க, உங்க கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஏன் பேபி அழுகுற? நீ எவ்வளவு கியூட்டா அப்படியே அழகா லிட்டில் பிரின்சஸ் மாதிரி இருக்க. அழுதா நல்லாவா இருக்கு? நல்லா இல்லன்னா அழுகாத அப்படின்ற மாதிரி டக்குன்னு உங்க கண்ணு இருக்க அந்த டிஎஸ் எல்லாம் வெயிட் பண்றான். வெயிட் பண்ணிட்டு எப்படி நீ உட்காருவேன்? மைட்ஸ் எல்லாம் வருவாங்க. யுவர் மைண்ட் ஒன்லி, நான் யாருக்குன்னா உன்னை பார்க்க விடுவேனா என்ன? வெயிட் அப்படின்ற மாதிரி அவன் வாட்ஸ்அப் கிட்ட போயிட்டு அவனோட ஷர்ட்டும் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் மாதிரி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். இந்த ஷர்ட் உனக்கு லூஸா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்த்து நீ அழகா இருப்ப, அதுல நீந்தா ஒயிட் ஷர்ட் தான். ஓகே, இதை போட்டுக்கோ. என்கிட்ட பேண்ட் இருக்கு, பட் அது உனக்கு ஃபுல்லாவே அவ்வளோதான் வரும், நீ குட்டியா இருக்கியா, அதனால இந்த ஷார்ட்ஸ் போட்டுக்கோ, அது நல்லா இருக்கும் உனக்கு, சரியா? போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்களா அப்படின்ற மாதிரி எது செக் பண்றீங்க? போட அப்படின்றா நீங்க டக்குன்னு வாங்கி அப்படியே திருப்பி அதை ஆக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே ஓகே, நீ இந்த ரூமை விட்டு எங்கேயும் போக முடியாது, நீ ட்ரை பண்றன்னு பேர்ல எதனா பண்ண போற. இது 3rd floor, இங்க இருந்து நீ குதிக்கணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோ, உயிரே இருக்காது. அப்படியே நீ உயிரோட இருந்தானு வச்சுக்கோ, எனக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, கொள்ளு துரத்துருவேன், பார்த்து இருந்துக்கோ. குட் என்ன? ஓகே, உனக்கு சாப்பாடு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் பேபிக்கு, நல்லா சாப்பிடுவியான், படுத்துட்டு தூங்குவியான், ரெஸ்ட் எடுனா. ஓகே, ரொம்ப பண்ணிட்டானா, ஃபுல்லா ரெட்டா இருக்குடி உன் டைஸ் கிட்டலாம், செம்மையா இருக்க இருக்கட்டும், ஒர்க் இருக்குடி இல்லைன்னா. ஓகே தூங்குண்ணே,
ஓகே அப்படின்ற மாதிரி உங்க லிப்ஸ்ல ஒரு பிக் வந்துட்டு உங்களை அப்படியே உங்க ஹெட்ட ஒரு மாதிரி ரப் பண்ணி கொடுத்துட்டே அவன் அந்த இடத்த விட்டு போறான். நீங்க அவன் போற அவனைய பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் போயிட்டு டோரை லாக் பண்ணிடுறான். நீங்க அப்படியே போயிட்டு ஓபன் பண்ணலான்னு வந்துட்டு ட்ரை பண்றீங்க. உங்களால நடக்க கூட முடியல. அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து போய் டோரை அன்லாக் பண்ண அப்படியே அந்த நாபை பிடிச்சி திருவுறீங்க. பட் அது லாக் ஆயிருக்கு. நீங்க வந்துட்டு லாக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பியும் விண்டோஸ் கிட்ட போறீங்க. விண்டோஸ் ஓபன் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட நீங்க 3rd ஃப்ளோர் தான். கீழே ஒரு ஃப்ளோர், அதுக்கு கீழே ஒரு ஃப்ளோர், அதுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வேற இருக்கு. இங்க இருந்து வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வீடு இருக்காது. சரி நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி திருப்பியும் வந்துட்டு பெட்லயே உட்காடுறீங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான். நீங்க அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு வேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த ஷர்ட் உங்களுக்கு ரொம்ப லூஸா இருக்கு. அப்படியே நீங்க வந்துட்டு உட்காந்துட்டு இருக்க டோர் ஓபன் பண்ணிட்டு ஒரு ஒரு 70 அதான் ஒரு 70 வயசுக்கு மேல இருக்க ஒரு ஒரு பாட்டி உள்ள வராங்க. அஜிமா உள்ள என்ட்ரு வராங்க. நீங்க உங்களை பாக்குறீங்க. ஆனா உங்க கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு. அழுதுட்டே இருக்கீங்க. அந்த பாட்டி உள்ள வந்தோடனே, என்னம்மா எப்படி இருக்க? உன்னையே அவருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல, பட் இருந்தா சாப்பிடு. இந்த ஃபுட் உனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு எது பிடிக்கும்னு தெரியல. உனக்கு எது பிடிக்கும்னு சொல்லு, நான் ஈவினிங்ல இருந்து உனக்கு பிடிச்சதாவே சமைக்கிறேம்மா. நீ அவ்வளோ கியூட்டா அழகா இருக்க. ஓகே, இந்த ட்ரெஸ் உனக்கு கொஞ்சம் லூஸா இருக்குல்ல? ஓகே ஓகே, நான் அழகா இருக்க. அதனாலதான் உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஓகே இந்தா இதை சாப்பிடு. ஓகேவா? ஹேர் என்னம்மா இவ்வளோ ஈரமா இருக்கு, இதை ட்ரை பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு டவல் எடுத்து உங்களோட ஹேரை வந்து துவட்டி விட்டுட்டு இருக்காங்க. அஜிம்மா அஜிம்மா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு கூப்பிடுறீங்க. என்னம்மா அப்படின்ற மாதிரி இங்க கேக்குறாங்க. எனக்கு இங்க இருந்து போகணும், அப்பா அம்மா என்ன ரொம்ப தேடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே லோ வாய்ஸ்ல சொல்றீங்க. அவங்க வந்துட்டு, அதுக்கு என்ன பண்றது, என்னால இங்க இருந்து போக முடியாதுமா அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் லோ வாய்ஸ்லயே சொல்றாங்க. நான் போகணும் அஜிம்மா, என்ன இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போங்கல, நான் போயிடுறேன், அப்பா அம்மா என்ன ரொம்ப தேடுவாங்க, அவங்களுக்கு நான் இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது, நான் போறேன் அஜிம்மா, எனக்கு இங்க ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே கண்ணில் தண்ணி வச்சுட்டு சொல்றீங்க. அச்சோ, நான் என்னமா பண்றது, இங்க இருக்க எல்லா இடமும் சிசிடிவி கேமரா இருக்கு. இந்த ரூம்ல இல்ல, பட் இந்த ரூமுக்கு வெளியே எல்லா இடமும் இருக்கு. நான் உனக்காக எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கு தெரிஞ்சுட்டுனா என்ன கொன்னாலும் கொன்றுவாரு. நீ அவரை பத்தி தப்பாதான் நினைக்காத, அவர் ரொம்ப நல்லவர். ஐ திங்க் இந்த வீட்டுக்குள்ள வந்த பொண்ணு நீயாதான் இருப்ப. நான் மேய்டு, என்ன தவிர இங்க எந்த ஒரு பொம்பளை மேடும் இல்ல. நான் ஒருத்தி தான் இந்த வீட்டுக்கே மேய்டு. இங்க இருக்க எல்லா ட்ரெஸ் வாஷ் பண்றது, அது இது ரூம் கிளீன் பண்றது எல்லாமே பசங்க தான். இந்த ரூமை மட்டும் நான் கிளீன் பண்ணுவேன் எப்பவுமே. ஏன்னா அவனுக்கு நான் கிளீன் பண்ணாதான் அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு அம்மா மாதிரி, அவன் ரொம்ப நல்லவன். என்ன கொஞ்சம் கோவக்காரன், சட்டுன்னு கோவம் வருமா ஆச்சும் அவனுக்கு எதுவுமே எல்லாமே நானா இருக்க. அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, சொல்லி வளர்த்த ஆள் இல்லை. நான் சொன்னாலும் கேட்க மாட்டான், பட் நான் சில விஷயத்துல சொன்னா கேட்பான். மற்றபடி உன்னை வெளியே கூட்டிட்டு போற அளவுக்கு எனக்கு அதிகாரம் இல்லம்மா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அஜிமா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே கண்ணில் தண்ணி வச்சுட்டு சொல்றீங்க. அவங்க வந்துட்டு டக்குன்னு உங்க ஐஸை வெயிட் பண்ணிட்டு, சாப்பிடுமா, பேசாம உங்க வீட்டோட அட்ரஸ் சொல்றியா? நான் வேணா வேணாம், இல்லைனா நானே இங்கிருந்து வெளியே போக முடியாது. உன்னை மட்டும் எப்படி நான் உனக்காக பேச முடியும்? நான் வேணா அவர்கிட்ட சொல்லி பார்க்குறேன், அவன் கேட்பான்னு நினைக்கிறேன். நீ சாப்பிடுமா, நான் போறேன். ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. உங்களால முடியல. நீங்க வந்துட்டு
அஜிமா அப்படின்றீங்க. அவங்க டோரை நாப் ஓபன் பண்ண போறவங்க வந்துட்டு டக்குன்னு திரும்புறாங்க. என்னம்மா அப்படின்னுட்டு. அவர் பேர் என்ன அப்படின்ற மாதிரி நீ கேக்குறீங்க. அவனா மின்யோங்கி, நாங்கெல்லாம் சுகான்னு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வெளியே போறாங்க. சுகா அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல, சாப்பாடு தாங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த டேபிள அந்த தட்டெல்லாம் எடுத்து டேபிள் மேல வச்சுட்டு உங்க ஹேண்ட் அதுலயே வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே படுத்திருப்பீங்க. நீங்க அப்படியே தூங்கிருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு தூங்கும் போது அப்படியே ஒரு ஸ்பிளாஷ் ஆகிற மாதிரி அவனோட ஃபேஸ், அவனோட இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு ஞாபகம் வருது. இது ஒரு மிட் நைட் டைம். நீங்க வந்துட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. மிட் நைட்னா ரொம்ப மிட் நைட்லாம் இல்லை, ஒரு 10 o'clock கிட்ட தான். நீங்க உங்க ஃப்ரெண்ட் வீட்டுல படிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு காலில் பேசிட்டே தான் வரீங்க. அம்மா நான் ஒன்று 5 நிமிஷத்துல வந்துருவேம்மா, நீ வெயிட் பண்ணுமா, நான் வந்துடுவேன். ஏம்மா நீ கவலைப்படுற, வந்துட்டம்மா, கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் தான், நான் வந்துட்டேன், கவலைப்பட்டாதானே, நான் வந்துட்டேம்மா, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. அந்த சைடு உங்க அம்மா வந்துட்டு சாப்பிட்டியா அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே பேசிட்டே வரீங்க. நீங்க ஒரு ஒயிட் ஷர்ட், அப்படியே கீழே வந்து ஸ்கர்ட் வந்து நீஸ் வரைக்கும் போட்டிருப்பீங்க. கீழே ஷாக்ஸ் ட்ரெஸ் தான். நீங்க வந்துட்டு ஸ்கூல் ட்ரெஸ்லாம் இருக்கீங்க. அப்படியே ஸ்கூல் போயிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் படிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கீங்க வீட்டுக்கு. அந்த ட்ரெஸ்ல தான் வந்துட்டு இருக்கீங்க. குட்டியா 2 போனி டெயில் போட்டிருக்கீங்க. ரொம்ப கியூட்டா 2 இயரிங்ஸ் அப்படி போட்டுருக்கீங்க. சின்ன செயின் கழுத்துல, அவ்வளோதான், சிம்பிளா இருக்கீங்க. இப்போ நீங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்க. சரி சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி உங்க அம்மா சொல்றாங்க. நான் வந்துடுறேம்மா, நீ வை, கொஞ்சம் தூரம் தான், நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க போனை கட் பண்றீங்க. கட் பண்ணிட்டு நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு வந்துட்டு டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுறீங்க ஒரு பிளேஸ்ல. உங்களுக்கு லைட்டா பயமா இருக்கு. அந்த பிளேஸ்க்கு வந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நீங்க அப்படியே பொறுமையா சுத்தி முத்தி யாருனா இருக்காங்களான்னு பார்த்துட்டே போறீங்க. அந்த பிளேஸ்ல ரொம்ப பதுங்கி போற மாதிரி நீங்க அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு கார்ல இருந்து ஒரு காரு கிட்ட ஒரு பர்சன் நின்னுட்டு இருக்காங்க. நீங்க அவரை பார்த்துட்டு அவர் கண்ணில் தெரியாத மாதிரி நடந்து போயிட்டு இருக்கீங்க. 2-3 பேர் அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஆனா அந்த கார் பர்சனை நீங்க கவனிச்சுட்டே தான் போயிட்டு இருக்கீங்க. அந்த பர்சனோட ஐஸ்ல கரெக்டா அவங்க அந்த ஐப்ரோல இருந்து உங்களோட சிக்ஸ் வரைக்கும் ஒரு கோடு போட்டிருக்கோம். ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு நீளமா. பார்க்க ஸ்மார்ட்டா, ஹேரெல்லாம் கொஞ்சம் நீளமா, அது போனி டெயில் போட்ட மாதிரி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஷூட் இருக்காரு. அவரு கொஞ்சம் வெளிச்சமா, அந்த இடமே ஒரு ஒரு பப்பு, அங்கதான் அவன் நின்றுட்டு இருக்கான். அவன் கிட்ட யாரோ ஒரு பர்சன் ஒரு சூட் கேஸை கொடுத்துட்டு அவன்கிட்ட ஒரு ஷூட் கேஸை வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க அதை கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. அந்த வெளிச்சத்துல உங்களுக்கு அவன் ஃபேஸ் நல்லாவே தெரியுது. அவன் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா அழகா இருக்கான். நீங்க அதெல்லாம் கண்டுக்கல. அவன் கண்ணிலலாம் பற்றக்கூடாது அப்படின்னுட்டு பதுங்கி அந்த இடத்த விட்டு நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த இடத்தை விட்டு கிராஸ் ஆன உடனே அதான் கொஞ்சம் இருட்டாயிதானே இருக்கும். அந்த லைட் வெளிச்சத்துல இருந்து நீங்க கிராஸ் பண்ணதுல இருந்து நீங்க அப்படியே திருப்பியும் ஹை எவையும் போல தப்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி ஆடி நடப்பாங்கல்ல, உங்க இடு ஷேக் பண்ணி நடந்துட்டு இருக்கீங்க. உங்க போனி டெயில் வந்துட்டு என்னன்னு ஆடிட்டே இருக்கு. கியூட்டா நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க பேக் 2 கையில, அதான் உங்க ஷோல்டர்ல போட்டிருக்கீங்களா, அந்த பேக்கை வந்துட்டு கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நார்மலா இருக்காம ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு, ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்பீடா நடந்தா ஒரு மாதிரி கியூட்டா நடப்பாங்கல்ல குட்டி பசங்க எல்லாம், அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்க ஹெட்டை ஆட்டிக்கிட்டு கியூட்டா இருக்கு. ஹெட்ல வந்துட்டு நீங்க ஒரு மாதிரி ரிப்பன் மாதிரி கட்டியிருப்பீங்க. அது வந்துட்டு சின்னதா கட்டிட்டு அதுல இருந்து நீளமா தொங்குற மாதிரி அந்த ரிப்பன் ஒயிட் கலர்ல, அது கியூட்டா இருக்கு உங்களுக்கு. நீங்க அப்படியே பொறுமையா ஹெட் ஆட்டிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு கார் சவுண்ட் கேக்குது. நீங்க அப்படியே திரும்பி பாக்குறீங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த கார் நிக்குது. நீங்க அப்படியே பயத்துல தொம்முன ரோட்ல விழுந்துடுறீங்க.
விழுந்துட்டு என் கை அப்படின்னு எழுந்து உட்காருங்க. உங்க கையில அடிபட்டுருக்கு, நீங்க கீழே தூம்னு விழுந்தீங்கல்ல, நீங்க கைய ஊனிருக்கீங்க, லைட்டா ஸ்கிராச் ஆயிருக்கு அந்த கையில. பார்த்து ஓட்ட மாட்டேன், யாரையும் கீழே தட்டிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள கத்திக்கிட்டே ஒரு பர்சன் வெளியே வராங்க. நீங்க அவரெல்லாம் கவனிக்கல, உங்க கைய அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களால எழுந்து நிக்க முடியல, கால் லைட்டா சுளுக்கிருக்கும் போல. நீங்க அப்படியே எழுந்து நிக்க ட்ரை பண்றீங்க, பட் முடியல. அப்படியே எழுந்து நின்றுட்டு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அந்தாண்ட 2 ஸ்டெப் வைக்க போறீங்க. உங்களால நடக்கவே முடியல, கால் வலிக்குது. நீங்க அப்படியே காலை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டே நடக்கிறீங்க. உங்க பேக் ஒரு சைடு அவந்து கீழே விழுந்திருக்கும், அதை எடுக்க வேற முடியல உங்களால. அந்த பர்சன் உள்ள இருந்து வந்துட்டு ஆர் யூ ஓகே அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட நிக்கிறாங்க. நீங்க வந்துட்டு கீழே குமிஞ்சிருப்பீங்க, டக்குன்னு நிமிந்து ஓகே லைட்டா அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே உங்களோட பேகை கீழே குமிஞ்சு எடுக்க போறீங்க. அந்த பர்சன் அந்த பேக் எடுத்துட்டு என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்க வந்துட்டு லைட்டா கையில அடிபட்டுச்சு, மற்றபடி எதுவும் இல்லை, என் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அவரோட கையில இருந்து உங்க பேகை வாங்க போறீங்க. நீங்க பேகை பிடிச்சு இழுக்கிறீங்க, ஆனா அந்த பர்சன் உங்க பேகை கொடுக்குற மாதிரி இல்லை. நீங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி வாங்க போறீங்க. உங்க காலில் அடிபட்டிருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. லைட்டா சுளுக்கிச்சுன்னு நினைக்கிறேன், நடக்க முடியல அப்படின்ற மாதிரி நீங்க உங்க காலை பார்த்துட்டே சொல்லிட்டு நிமிர்ந்து அவரை பாக்குறீங்க. அவர் வந்துட்டு எங்க உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அந்த பக்கத்துல ஸ்ட்ரீட் கிட்ட உட்கார வைக்கிறாரு. நீங்க அப்படியே உட்காடுறீங்க. அவரு உங்களோட லெக் எடுத்து அவரோட லேப்ல வச்சுட்டு லைட்டா டர்ன் பண்றாரு. உங்களுக்கு வலிக்கும் அப்படின்னீங்க, இட்ஸ் ஓகே ஒன்னும் ஆகாது அப்படின்னுட்டு லைட்டா டர்ன் பண்றாரு. அந்த சுளுக்கு சரியாயிடுச்சு. இப்போ உங்க கையில அடிபட்டுக்கு டே டிஷ்யூ பேப்பர் என்னடா அப்படின்ற மாதிரி அவர் டக்குன்னு கத்துறாரு. அவர் அப்படியே காலில் இருந்து இந்த பர்சன் டிஷ்யூ பேப்பர் அந்த சொசைக்கிட் எல்லாம் எடுத்து வந்து கடற்கரை நாங்க அடுக்கிறாரு. நான் வீட்டுக்கு போயிடுறேன், என்ன விடுங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இல்லை நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் உங்க கைய வந்துட்டு பார்த்துட்டு அதை வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கு பேண்டேஜ் போட்டுட்டு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச், நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க அகைன் எந்திரிக்க ட்ரை பண்றீங்க. இந்த டைம் என்ன நினைச்சாரோ தெரியல, ஒரு நிமிஷம் அப்படின்றாரு. நீங்க திரும்பி என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ சிங்கிளா அப்படின்ற மாதிரி அவர் டக்குன்னு கேக்குறாரு. என்ன சொல்றீங்க, எனக்கு புரியல, என்ன கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்க. நீ யாரனால லவ் பண்றியான்னு கேக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேக்குறாங்க. அது உங்களுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டே நடக்க போறீங்க. சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நீங்க வந்துட்டு எனக்கு யாரையும் நான் லவ்லாம் பண்ணல, கொடுங்க நான் போகணும், என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க நடக்க ட்ரை பண்ணீங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல, டக்குன்னு அவரோட ஷோல்டர்ல இருக்கீங்க, டக்குன்னு உங்களை தூக்கி ஷோல்டர்ல போட்டுட்டு வந்துட்டு பேக் சீட்ல போட்டு டக்குன்னு டோர் லாக் பண்ணிருப்பாங்க. அது வரதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க அப்படியே தூக்கத்துல என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகணும், என்னை விட்டுருங்க, எனக்கு வலிக்கும், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. ஹே பேபி கேர்ள், ஆர் யூ ஓகே? பேபி கேர்ள் வேக்கப், பேபி கேர்ள் வேக்கப் அப்படின்ற மாதிரி யாரும் உங்களை வந்துட்டு எழுப்புறாங்க. நீங்க வந்துட்டு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு அப்படியே பயந்துட்டு அந்த பெட்ல உட்காந்துட்டு நகர்ந்து போறீங்க. ஹே நான் தான் பேபி கேர்ள், ஏய் நான் தான் டேடி, நில்லு, ஏன் இப்படி போற அப்படின்ற மாதிரி சுகாதா அவங்க கிட்ட வந்துட்டு இருக்காரு. நீங்க வந்துட்டு என்ன விட்டுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஏய் அப்படின்ற மாதிரி கையை ஊங்குறான். பாத்து மச்சிடறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். எடுத்து பாத்துங்க. இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா சொல்லுங்கடா, ஓகேவா? பிடிக்கலான்னு சொல்லிருங்க. ஓகே, இதோட மேக்சிமம் இதோட முடிச்சுக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே. லவ் யூ ஆல், டேக் கேர். எழுத பாத்துங்க. பாய்.